உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். தஹஜ்ஜுடைய வேளைகளில் விழித்து நீங்கள் அந்த வேளைகளில் தொழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து கொஞ்சம் ஒரு 2 ரக்காத்தையாவது மீய வைத்துவிட்டு அங்கே தொழுங்கள், அல்லது வித்தரை அங்கே தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டாண்டார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி என்னுடைய அடிமைகளே நீங்கள் பாவ மன்னிப்பில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்கிறான் என்றால் அந்த மன்னிப்பில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாரா? இந்த துஆவை மறுபடி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுக்கு பிறகு நாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லுவோமே, அதை மாத்தி சொல்லணும். வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர். வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இதை சொல்லிவிட்டு இன்னொரு ரிவாயத் வருது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி யார் அல்லாஹ்விடம் நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார். அதோடு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லி நீங்கள் இந்த இரவுகளில் அல்லாஹ்விடம் நிறைய கேட்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பட்டோலை வலது கையில் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடிக்கு ஒரு முறை அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி. அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் கடைசியா கேட்ட துஆ அதைத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய மடியில் ரசூலுல்லாஹ் துஆவை நான் குல்லு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து தடாவிக்கொண்டே இருந்தேன். கடைசி நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை தட்டினார்கள். நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் என்னை தடுத்தார்கள். நான் அவ்வளவு நேரமாக குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாவிக் கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் தட்டினார்கள். போதும் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் நான் அப்படி ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார். நான் காதை கொண்டு போய் வைத்தேன். அல்லாஹும்ம ரஹம்னி, உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு என்று 3 தடவை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் கடைசியை கேட்டது, அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு அருள் வேண்டும் யா அல்லாஹ், உடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ். இந்த இரவுகளில் 3இல் கடைசி இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு வருகிறார். அவன் வந்து கேட்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவன் உண்டா? உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான். அவன் ரஹ்மான், அவன் இறங்கி வந்து விட்டான். நாங்கள் கேட்பதற்கு தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்